ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت واحد. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو آخره عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கணித்திருக்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய நல்ல நாளில் அல்லாஹ்வுடைய அருள்கள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சபைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஒவ்வொரு படைப்புகள், அதனுடைய பரிணாமங்கள், அவைகள் செயல்படக்கூடிய விதங்கள், இவைகள் அனைத்தையும் அவனுடைய அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துவார். இந்த உலகம் தோன்றிய தகவலை கூட ஒவ்வொல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, அவன் வானங்களையும் பூமியையும் படைத்தான், ஃபீ சித்தத்தி அய்யாமின், 6 நாட்களில் என்று அல்லாஹ் தஆலா செய்தியை சொல்வார். ஆரம்பமாக மனிதனை படைத்த பொழுது எப்படி அது அமைந்தது என்பதை குறித்து அல்லாஹ் சொல்வார். ஒரு ஆலோசனைகள் நிகழ்த்தப்பட்ட இடத்தையும், இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா, இந்த பூமியிலே நான் என் பிரதித்துவத்தை ஏற்படுத்த போகிறேன் என்கின்ற தகவலை அந்த மலக்குகளிடத்தில் பரிமாறிய தகவல். அதற்கு அந்த மலக்குகள் என்ன சொன்னார்கள்? அதஜாலு ஃபீஹா மன் யுஃசிது ஃபீஹா வ யஸ்பிகு திமா, குழப்பங்களை விளைவித்து இரத்தங்களை ஓட்டுகிற ஒரு சமூகத்தையா நீ படைக்கப் போகிறாய் என்று அதற்கு மலக்குகள் தங்கள் புறத்தில் இருந்து தகவல் தெரிவித்த தகவலை உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னி ஆலமும் மாலா தஅலமும், உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும், ரகசியம் எனக்கு விளங்கும் அப்படின்னு அவன் சொன்னதையும் இவைகளை எல்லாம் கூட அல்லாஹ் தஆலா இறைமறையில் பதித்து வைத்தவர்கள். அதே போன்று நபிமார்களை எப்படி அனுப்பினோம், எந்தெந்த நபிமார்களை யாருக்கு அனுப்பினோம், அந்த சமுதாயம் அந்த நபிகளோடு நடந்து கொண்ட விதங்கள் எப்படி அமைந்தது, எத்தனை ஆண்டு காலங்கள் அந்த நிகழ்வுகள் அமைந்தது என்று சில செய்திகளை, இப்படி பல்வேறு தகவல்களை அல்லாஹ் தஆலா இறைமறையில் அல்லாஹ் பதித்து வைத்தார். இது எல்லாமே அல்லாஹ் ஆரம்பிக்கும் போதே சொல்லுவான், அலிஃப் லாம் மீம் ذالிகல் கிதாப், அந்த வேதம்
லா ரைப ஃபீஹி, எந்த சந்தேகமும் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய வேதம் தாங்கிறதுலே சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிற செய்திகளிலும் சந்தேகங்கள் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படிங்கிற சந்தேகமற்ற நிலம் வந்துட்டா அதுல இருக்கிற செய்தியில சந்தேகம் வரவா போகுது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற பொழுது கூட வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇ ருஸுல் மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக். நம்ம தூதர்களுடைய வரலாற்றிலிருந்து எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். இது எல்லாமே மானு தப்பித்து பிஹி ஃபுஆதக, உங்களுடைய இருதயத்தை திடப்படுத்துவதற்காக அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இறைமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டால் 3 அம்சங்களாக அதை பிரிப்பார்கள். ஒன்றாவது ஏகத்துவத்தை சொல்கிற விஷயங்கள், அல்லாஹ்வை குறித்து, அவன் தன்மைகளை குறித்து, அவன் தாத்பரியங்களை குறித்து, வல்லமைகள் ஆற்றல்கள் இவைகளை குறித்து இதெல்லாம் இருக்கும். அது அவனுடைய ஏகத்துவம் சார்ந்த விஷயம். அதற்கடுத்து எடுத்துக்கொண்டால் அஹ்காம்களாகிய சட்டங்களாக வடிவமைக்கப்பட்டிருப்பது. இறைமறையில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன என்ன சட்டங்கள் அப்படின்னு சொல்லி. ஒரு தண்ணீர் கிடைக்கலன்னா என்ன செய்யணும், துறைக்கு முன்னால ஒன்று செய்யணும் அப்படிங்கிற சட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி குற்றவியல் சட்டங்கள் குறித்து பேசப்படும். விபச்சாரம் செய்த ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு, திருடிய ஆண் பெண் அவங்களுடைய கரங்களை வெட்டுங்க அப்படிங்கிற சட்டத்தை கொடுக்கும். இப்படி பல்வேறு வகையான குற்றவியல் சட்டங்களாக இருந்தாலும் சரி, அடிப்படை சட்டங்களாக இருந்தாலும் சரி, வரம்பு மீறி விடாதீர்கள், இந்த பூமியில நீங்க வரம்பு மீறி நடக்காதீங்க அப்படிங்கிற யோசனைகள் சொல்லப்படும். இவைகள் எல்லாம் இறைமறையில் இடம்பெறுகிற செய்திகளாக பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு வகையாக இறைமறையை பார்த்தால் அதுல 3வது வகையாக வரலாறுகள் பதியப்படும், சரித்திரங்கள் பதியப்படும். அது ஏகத்துவம் இறைமறையில் இருக்கிறது, சட்டங்கள் வடிவங்கள் இறைமறையில் இருக்கிறது. அதே மாதிரி என்ன இருக்குன்னா சரித்திரங்கள் வரலாறுகள் இறைமறையில் இருக்கிறது. இறைமறை இந்த 3ஐ கொண்டுதான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 நீங்க எந்த ஆயத்தை ஓதனாலும் சரி, இந்த 3இல் ஒன்றாகத்தான் அது அமைய போகிறது. அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த செய்திகளில் ஏதாவது ஒன்றுதான் அதில் இடம்பெறும். எனவேதான் ஏகத்துவத்தினுடைய வாசகத்தை பொதித்திருக்கக்கூடிய சூரத்துல் இஹ்லாஸ் ஏகத்துவத்தை மிக வட்டுருக்கமாக, சரியாக, சுருக்கமாக, அப்படி நறுக்குன்னு சொல்றதாக இருந்தா எதை சொல்லலாம் அப்படின்னு யாராவது கேட்டா தைரியமாக சொல்லலாம் சூரத்துல் இஹ்லாஸ். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஒட்டுமொத்த வணக்கத்திற்கு தகுதியானதை அப்படியே அழகாக முன்னிறுத்தி காட்டுவார். இந்த தகுதியை இருந்தால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் கேட்கிறது, வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருன்னு கேட்டா குல் ஹுவல்லாஹு அஹத், அந்த ஒருவன் மாத்திரம்தான் தகுதியானவன் நாயகமே நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். ஏன் அந்த தைரியத்தோடு எல்லாம் சொல்ல சொல்றான் அப்படின்னா, தைரியமாங்கிற வார்த்தை அதுல கிடையாது, ஆனால் அந்த செய்திகள் அதை குறிக்கும். தைரியங்கிற வார்த்தை அதுல கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே ரிகார்டு தெளிவா சொல்லிடணும். என்னன்னா எங்க தைரியம் இருக்கு யாராவது ஒருத்தம் போடுவோம். தைரியங்கிற வார்த்தை, ஆனா அதுல இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் அந்த துணிவை கொடுக்கும். தைரியமா சொல்லுங்க, பார்த்துக்கலாம். எப்படி அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த தரம் யாருக்கு இருக்குமோ அவன் தகுதியாளர் வணங்குவதற்கு. அவன் தேவையற்றவனா இருக்கணும், அவன் யாருக்கும் பிறக்காதவனா இருக்கணும், யாரையும் பெற்காதவனா இருக்கணும், அவனை போல எதுவும் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிறதுக்கு தகுதி யாருக்கு இருக்கோ அவன் லாடா இருக்கலாம். இல்லைன்னா லபகுதாஸ் தான். அவன் லாடா எங்க இருக்கும்? அவன் தகுதியாளர் யார் என்பதை அல்லாஹ் முன்னிறுத்தி காட்டுவான். இந்த தகுதி இருக்கா அல்லாஹ் தான் சொல்லிடுங்க. இந்த தகுதி யாருக்கு இருக்கு அவன் பார்த்து தரட்டும்.
கடைசியில் இங்கதான் வந்து நிக்கணும், வேற வழியே இல்லை. கடவுளை பார்க்கறதுக்கு அனுமதியுங்கள்னு கோஷம் போட்டு வெளியே நிற்கிறான். கடவுள் எங்கடா இருக்கிறான்னு பார்த்தா ஐசியூ வார்டு இருக்கிறான். கடவுளை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறான். அப்ப எப்படி கடவுள் ஆக முடியும்? அதனாலதான் இவன் புரியாமல கடவுளை காப்பாற்றி வெளியே கடவுள்ன்றான். அவனை பார்த்து யாராவது டாக்டரை பார்த்து சொல்லிடுறான், இவன்தான் கடவுள் அப்படின்றான். ஏன்னா அவனுக்கு கடவுள்னா என்ன இலக்கணம்னு தெரியல, என்னன்னே புரிய முடியல, அவனுக்கு சீரான வெளிநாட்டல் இல்லை. ஆனா இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற மகத்தான கருணை கிருபை, மகத்தான பெரும் பேரு என்னன்னு சொன்னா, மிக தெளிவான விஷயத்தில் அல்லாஹ் விட்டு சென்றிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களை இருட்டுல விட்டுட்டே போகல, மகா வெளிச்சத்துல விட்டுட்டு இருக்கான். பைலா அப்படி, பைலான்னா ரொம்ப அழகான தெளிவான வெளிச்சம். அந்த வெளிச்சம் போல யாருக்கும் கிடைக்கல. தடுமாறி விழ வேண்டிய அவசியம் இல்லை, இடறி விழ வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு மிக துல்லியமாக உன் கண்ணு பொட்டையா இருந்தா மாத்திரம் தான் நீ கீழே விழ முடியுமே தவிர அந்த இடம் இருட்டாக கிடையாது. நமக்கு இவ்வளவு வெளிச்சம் இருக்கு, அங்கேயப்பா தடுமாறி கீழே விழுந்த, நான் வேற ஏதோ கவனத்துல இருந்தேன், இல்ல எனக்கு கண் விளங்குல சொல்லலாமே தவிர நல்ல வழங்கிச்சதை பார்த்து ஆனா தென்படவே இல்லை, அவ்வளவு இருட்டு அப்படின்னு சொல்ல முடியுமான்னா, இஸ்லாத்திற்குள்ளால் பிரவேசிக்க துவங்கிய யாருக்கும் இருட்டு என்ற வார்த்தையே கிடையாது, வெளிச்சம் மாத்திரமே. காட்டியவன் அவன் பரிபூரண வெளிச்சத்திற்குரியவன் இல்லையா? அல்லாஹ் நூறு சமாவாத்தி ஒரு அல்ல தன் அல்லாஹ் வெளிச்சமாக அடையாளப்படுத்தி காட்டுவான். மிக தெளிவான சான்றோடு, மிக தெளிவான ஆதாரத்தோடு, மிக தெளிவான நபர்களோடு அப்படியெல்லாம் நம்ம அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பெருமானாரை குறித்து அழகாக நூறு என்று அடையாளப்படுத்தி காட்டுவான். இறைவரை வேதத்தை ஒளி மிகுந்ததாக அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுவான். இந்த மாதிரி எல்லாம் யாருக்கும் கிடைக்கல, அதனால தடுமாற வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப இஸ்லாம் இறைவரை குர்ஆனை நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிற இந்த மூன்று வடிவத்தில் இதுல அல்லாஹ் தஆலா அந்த சரித்திர சான்றுகளை மிக தெளிவாக சொல்லி காட்டுவோம். அதனாலதான் சரித்திரங்களை எடுக்கும் பொழுது கண்டனம் கனியமட்டம் எடுத்துடக்கூடாது, அதை சொல்ற தகுதியாளரிடமிருந்து எடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை எடுக்க சொல்கிற பொழுதே ஒரு அம்மன் தனது தீனக்கும் இந்த அடையாளத்தை அறிஞர்கள் வகைப்படுத்தி காட்டுவார். யாருக்கிட்ட எடுக்கிறீங்கன்னு பாருங்க. இறை செய்தியை பதிவு செய்கிற தருணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் செய்தியை பதிந்து கூட விடாதீர்கள் என்று கொஞ்ச நாள் அப்படியே ஆசுவாசமாக அமைதிப்படுத்தி காட்டினார்கள். அதற்கென்று அந்த செய்தியை மட்டும் பதிப்போம் நாங்க, வேற எதையும் கலந்துடாதீங்க. நாங்க குர்ஆன் அடையாளப்படுத்துகிற பொழுது வேறு எந்த செய்திகளும் உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவோடு இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு அழகான செய்திகள் எல்லாம் இறைவரையில் மிக தெளிவான சான்றுகளோடு பதியப்படும். மக்கான இப்ராஹீம் யஹூதியன் வலா நஸரானியன் வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா என்று யூதர்களும் நஸாராக்களும் இப்ராஹிம் நபியை தான் செய்கிற தருணங்களுக்கு திருவாதங்களுக்கு துணைக்கு அழைத்த அந்த தருணத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தினார். இந்த இங்கெல்லாம் சேர்க்கிறாரு, மக்கான இப்ராஹீம் யஹூதியன் வலா நஸரானியன், அவங்க யூதரும் கிடையாது நஸரானியும் கிடையாதுப்பா, நீ பண்ற சேட்டைக்கெல்லாம் ஏன்பா அவரை போய் இருக்கிற, எதை கொண்டு வைக்கிற, அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. வலாக்கின்கான ஹனீஃபன் முஸ்லிமா என்று உம்மத்தை முஸ்லிமா என்கின்ற ஒற்றை அடையாளத்திற்குள்ளால் அந்த ஒப்பற்ற நபரை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டுவோம். சரித்திரங்கள் மிக வலிமையாக பாதுகாக்கப்பட வேண்டியது. எனவேதான் மிகச் சுருக்கமாக கொடுக்கப்பட்ட இறைவரை குர்ஆன் 6666 ஆயத்துகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வடிவத்திற்குள்ளால் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த இறைவரை குர்ஆனுக்குள்ளால் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான நெறியூட்டலையும் வழிகாட்டலையும் அல்லாஹ் அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறான் இல்லையா? இது அல்லாஹ் காட்டுறான். இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்குன்னு தெரியுமாவா? ஏகத்துவ விஷயத்துல காம்ப்ரமைசிங்க இருக்கக்கூடாது, தெளிவா இருக்கணும். சட்ட வடிவங்கள்ல கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறணும்.
சரித்திரத்தை சரியா பாதுகாத்துக்கிறோம். எனவேதான் இறைமறை குர்ஆனை கடைசி வரைக்கும் எல்லாம் பாதுகாக்க. சரித்திரங்கள் எங்கே இழக்கப்படுமோ அவனுடைய வரலாறுகள் இழக்கப்பட்ட இடத்தில் வாழ்வுகள் இருக்க தகுதியற்றதாக போய்விடும். இன்றைக்கு சரித்திர திணிப்புகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய நூல்கள் இருக்கும் அந்த நூலின் பெயர்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. இஸ்லாமிய அடையாள சின்னங்களின் பெயர்கள் எல்லாம் சிதைக்கப்படுகிறது, மாசுபடுத்தப்படுகிறது. நமக்கு அதுல பெரிய ஒரு தேடலும் கவனமும் இல்லாது போனது அது மிகப்பெரிய வருத்தத்திற்குரியது. சரித்திரத்தை யாரு தெரியணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி தெரியணும்னு ஆசைப்பட்டா அல்லாஹ் தஆலா இறைமறையில் சொன்ன சரித்திரங்களையாவது நாம தெரிந்து கொண்டிருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சரித்திரத்தையாவது முழுமையாக வாசித்ததுண்டா? நம்மளை வச்சுக்கிட்டு எப்படி சரித்திரத்தை பாதுகாக்க முடியும்? ஏடுகளில் இருப்பது போதுமா? இன்னைக்கு நீ ரோடுலயே நடக்க முடியாத அளவுக்கு சூழல் உருவாகுதா இல்லையா? உன் சரித்திரம் மொத்தம் அழிக்கப்படுதா இல்லையா? சரித்திரம் அறியாத சமூகம் வாழ்வதற்கு தகுதியற்ற சமூகமாக போய்விடும். உங்கள் அடையாளமே இல்லாது அழித்தொழிக்கப்பட்டுவிடும். இது முந்தைய கால வரலாற்றினுடைய ஆவண பதிவுகள். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கவனமா இருக்கும். இஸ்லாம்னு எங்க வருது அதெல்லாம் மாத்திரணும். இஸ்லாமா பொருள் எந்த தப்பாடா? ஈஸ்வர பொருள்னு மாத்திரம். இஸ்லாமியர்களினுடைய அடையாளங்கள் கொஞ்சமும் இருக்கக்கூடாது என்பது முஸ்லிம் மன்னர்கள் எல்லாம் வில்லங்களாக காட்டப்படுகிறார்கள். எப்போ 8வது 9வது 11வது 12வது பாடத்திட்டங்கள் இன்று பாசிசத்தினுடைய கரங்களில் மாட்டி சிதைந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றை உண்மையாக நேசிக்கக்கூடிய, உண்மையாக சுவாசிக்கக்கூடிய சகோதர சமய சொந்தங்கள் கூட இதில் மிகுந்த வருத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள், மிகுந்த கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள். எங்க போய்கிட்டு இருக்கு? சின்ன பிஞ்சுகளினுடைய மனங்களில் நஞ்சை விதைப்பதால் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை குறித்து சிந்திப்பதற்கே நேரம் இல்லையா? அடுத்தவர்களை தூசிப்பது இது மட்டும்தான் கொள்கையா? வேறு எந்த கவனமுமே கிடையாதா என்று அங்கலாய்த்துக் கொள்கிறார்கள் உண்மையான பற்றாளர்கள். NCERT எனப்படுற இந்த தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு இருக்கு இல்லையா? இது அண்மையில வெளியிட்ட CBSE உடைய இதுல 8, 11, 12வது வகுப்பு பாடநூல்கள்ல 8வது வகுப்பு பாடநூல்ல மாத்திருக்காங்க. இத முகலாய மன்னருடைய ஆட்சி காலங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்ம ஆலயங்களை எல்லாம் அடிச்சு அதை நொறுக்குனாங்க, சூறையாடுனாங்க. முகலாய ஆட்சி காலத்துல காட்டு மிராண்டிகளா செயல்பட்டு இருக்காங்க இப்படின்னு சொல்லி அது எழுதுனாதான் மார்க்கு. எது ரிமார்க் எழுதினாதான் மார்க்கு. மிக மோசமாக சித்தரித்து வைத்திருக்கிறார்கள். உண்மை வரலாறுகள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. காந்தியை கொலை செஞ்சது யாருன்னா இன்றைய கால பிள்ளைகள் வரைக்கும், கடந்த கால பிள்ளை வரைக்கும் சொல்லும். என ஒரு தியாகத்தை மேற்கொண்ட பகிரங்கமாக இன்றைய சொல்லுகிறார்கள். அதை தட்டி கேட்பதற்கு கூட திராணியற்று போய் நிற்கிறது ஒவ்வொரு சமூகமும். ஒருவர் மிக தெளிவாகவே ஊடகத்தில் பேசுகிறார்கள். காந்தியை கொண்டது கோட்சே அப்படின்னு. சரி, அது அவங்க என்ன செய்யறாங்க? கோட்சே அது எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் ஏற்கனவே வெளியே போயிட்டார். அது அவர்களுடைய நிலைகள், அதை சொல்லலாம். அது அவங்களுடைய உரிமை, பேசலாம், அவங்க பிரச்சனை இல்லை. ஆனால் கொன்றதை நியாயம் கற்பிக்கிற அளவுக்கு தாமதமா கொண்டுட்டாங்க, முன்னாடியே கொண்டிருக்கணும் என்று இப்பொழுது வாய்விட்டு ஊடகங்களில் சொல்லப்படுகிறது என்றால் நாட்டின் நிலை எந்த அளவுக்கு மோசமாகி சென்று கொண்டிருக்கிறது என்பதை சிந்திக்கிற பொழுது உள்ளமெல்லாம் நடுக்கிறது. வருங்கால சமுதாயத்தின் சூழல்கள் எப்படி அமையப் போகிறதோ என்று அச்சப்படுகிறது. இப்னு பத்தூத்தா இதில் 7வது நூற்றாண்டினுடைய பெரும் வரலாற்று ஆய்வாளர். வரலாறுக்காகவே உலகம் சுற்றி தெரிந்தவர், வரலாற்றை பாதுகாப்பதற்காக.
உலகத்தை சுற்ற தேவையில்ல, ஒரு புத்தகத்தையாவது புரட்டுறோமா நம்ம அறிஞர்கள் சேகரித்து வைத்தார்கள். பேராசிரியர் ஜான் சாப்டன் அறிவியல் ஆராய்ச்சியாளர், அவர் சொல்றாரு, மனிதகுலத்தினுடைய அத்தனை தேவைகளையும் நிறைவு செய்திருந்தவங்க யாரு தெரியுமா? ஐரோப்பியர்கள் அறிவு பெறாத இருண்ட காலத்தில் இருந்த பொழுது இஸ்லாமியர்கள் அதை சரியாகவே உள்வாங்கி வைத்திருந்தார்கள், வெளிச்சத்தில் இருந்தார்கள் என்ற தகவலை அவர் சொல்கிறார். அப்பவே இவங்கள்ட்ட அறிவு வெளிச்சம் பீரிட்டது. எந்த ஐரோப்பியர்கள் இன்று பேசப்படுகிறார்களோ அவர்கள் இருந்திருந்த காலம். அதே மாதிரி அமெரிக்காவினுடைய வரலாற்று ஆசிரியர் வில்ட்ரான் சொல்றாரு, 5 நூற்றாண்டுகளாக கிட்டத்தட்ட 800 இருந்து 1200 வரைக்கும், for 5 centuries from 800 to 1200, Islam was the world's most advanced and developed civilization அப்படிங்கிறார். எவ்வளவு தூரம் முன்னேறி இருந்த சமூகம் தெரியுமா? சாதாரண நேரமா? அல்லாஹு அக்பர். அடையாளமே இல்லாமல் அளிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு முடியுதா? நெருங்க முடியுமா? அன்றைய காலத்துல. அதே மாதிரி ஜிஜி பிரௌனி சொல்றார், யாரு? பாரசீகத்தினுடைய இலக்கிய வரலாற்று ஆசிரியர். அவர் பேசுறார், ஐரோப்பியர்கள் அறிவு இருண்ட காலத்திலேயே கணிதம், தத்துவம் இதெல்லாம் இஸ்லாமியர்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறார். இவ்வளவு நீங்க வரலாற்று படிச்சீங்கன்னா தெரியும், உமையாக்களுடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 89 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. கிபி 661 இருந்து 750 வரைக்கும் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா சித்து வரைக்கும் அவங்களுடைய ஆளுமை வியாபித்து இருந்தது. இன்னைக்கு இருக்கா? அதே மாதிரி 508 ஆண்டுகள் அப்பாசி ஆட்சி, எல்லாம் இஸ்லாமியர்களினுடைய கைகளால் ஆட்சியில் அதிகாரம் இருந்த சூழல்கள். கிட்டத்தட்ட 750 இருந்து கிபி 750 இருந்து 1258 வரைக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம நினைத்து பார்க்கிற பொழுதே உள்ளமெல்லாம் இரத்த கண்ணீரை செல்வோம். ஸ்பெயினுடைய வரலாறை படித்தார். அங்க எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 280 ஆண்டு கால ஆட்சி. 280 ஆண்டு கால ஆட்சி. கிபி 711 இருந்து 1492 வரைக்கும் 120 ஆண்டு கால விடாமுயற்சி, எதிரிகள் செய்ததில் சூழ்ச்சி, தடயங்கள் எல்லாம் திட்டமிட்டு அழிக்கப்பட்டு, உட்பூசல்கள் இஸ்லாமியர்களுக்கு பூசப்பட்டு, இன்னைக்கு தானே முடிச்சுக்கிறான்ல, சின்ன சின்னதுக்கெல்லாம் அவனை விட மாட்டேன் இவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே சாவறான் இல்லையா? இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. எது? அவன் போட்ட திட்டம். 120 ஆண்டு காலங்கள் ஆட்சி. 280 ஆண்டு காலங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தவனை அகற்றுவதற்கு அவனுக்கு அவகாசம் 120 ஆண்டுகள் கேவலம், அவ்வளவுதான் தேவைப்பட்டது. அரசு பணியிடங்கள் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றினார். அரசு அதிகாரத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அகற்றினார். அரசு மொழியாக அப்பொழுது இருந்த அரபியை முற்றிலுமாக துடைத்தெறிந்தார். இன்னைக்கு என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாமே ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயம். இஸ்லாமிய இல்லங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது. காரணம் கேட்ட பொழுது அவன் ஆயுதத்தை மறைத்து வைத்திருக்கிறான் என்று அபாண்டமாக படிச்சு சுமத்தப்பட்டான். எது கேட்போம்? அப்பவே ஸ்பெயின்ல நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம். இன்னைக்கு இது புதுசா நடக்கல. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்ல, வீடுகளுக்குள்ளால் புகுந்து அக்கிரமம், அட்டூழியம் எல்லாம் நடக்குது. இது ஏற்கனவே முன்வடிவப்படுத்தப்பட்டது, சக்சஸ்ஃபுல்லாக அமைந்த ஒன்று. அவன் வரலாற்ற சரியா இவனை எப்படி நாம அகற்றுறது, எப்படி இவன் நம்ம தொடை தெரிகிறது அப்படிங்கிறது அவன் வரலாற்றை மிக துல்லியமாக அவன் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். நாம எப்படிதான் இந்த நிலைமைக்கு வந்தோம்னு சொல்லி அந்த வரலாறே தெரியாம சுத்தம். ஒரு குழு அவன்கிட்ட இயங்கிட்டு இருக்கு, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. இந்த துறை
சார்ந்த விஷயங்களில் பண்டிதர்கள் எத்தனை நபர்கள் விரைவில் என்று சொல்ல முடியுமா என்று இளைஞர்கள் கூட எவ்வளவு பெரிய கேஸ் நடந்தாலும் சரி, யாரோ இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் லான்னு சொல்லிட்டு இருக்கிறது, அந்த துறையில போய் உட்கார்ந்து ஒரே ஒரு ஆளு சொல்ல முடியும். நம்ம இடத்துல இந்திய திருநாட்டுல சூழல்கள் அப்படி போய்கிட்டு இருக்கு. இந்தியாவுல டெல்லியை தலைநகரமாக கொண்டு கிட்டத்தட்ட 650 ஆண்டு காலங்கள் ஆட்சி நடந்திருக்கு. எந்த ஆட்சி? இஸ்லாமிய ஆட்சி. கிபி 1206 இருந்து 1857 வரைக்கும் எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க. அவன் என்னெல்லாம் செஞ்சாங்கிறது ஒரு பக்கம். நல்ல மன்னர்களும் இருந்தாங்க, கேவலமான மன்னர்களும் இருந்தாங்க, தவறுக்கு துணை போனவர்களும் இருந்தார்கள். அது அதிகார வர்க்கம் செய்த தவறுகள், நல்லது செஞ்சவர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம கிட்ட இருந்து எடுபட்டு போனது 2 விஷயம். ஒன்னாவது அறிவு சார்ந்த புரட்சி, இன்னொன்று கலாச்சாரம் சார்ந்த புரட்சி. இந்த 2ஐயும் அகற்றிவிட்டால் தாராளமாக யாரும் நம் மீது சவாரி செய்து விட முடியும். இன்னைக்கு அதான் நடந்தது. அறிவுசார் புரட்சி, அதே மாதிரி கலாச்சாரம், இந்த 2ஐயும் நம்ம கிட்ட அகற்றிட்டா முடிஞ்சு போச்சு. அதான் மிக தெளிவாக அவன் நடை போடுகிறான். இப்படி யார் யாரை படிக்க வைக்கணும், யார் யாரை படிக்க வைக்க கூடாது. ஒழுங்கானவன் மேல வந்து உட்கார்ந்தாலும் ஏகத்துவத்தை முன்னிறுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான அனுமதி பத்திரத்தை, சான்றிதழை அல்லாஹ் வழங்க துவங்குகிறான். வாசகமே துவங்குகிறது. எப்படி தெரியுமா? படியுங்கள். நபித்துவத்தை பெற்றதின் பின்புதான் சமுதாயத்தின் பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அப்படி வந்து சொல்லுகிற பொழுது அதற்கான சான்று என்ன அப்படின்னா, 2 சான்றை தான் பெருமானார் முன்வைத்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2 சான்றை தான் பெருமானார் முன்வைத்தார்கள். ஒன்றாவது என்ன தெரியுமா? இக்ரா என்கின்ற அந்த வேத வசனத்தை முன்வைத்தார்கள். 2வது சான்று என்ன தெரியுமா? இந்த 40 ஆண்டு காலங்கள் நான் வாழ்ந்த வாழ்வு உங்களுக்கு சான்று இல்லையா என்று கேட்டார்கள். கலாச்சாரத்தை முன்வைத்தார்கள். நான் சொல்கிற வார்த்தையில் உங்களுக்கு எந்த தவறாவது நான் இதுவரை இழைத்திருக்கிறேனா, ஏதாவது தகாததை நான் செய்திருக்கிறேனா? தன்னை அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு தலைவன் நம்மகிட்ட இருக்கிறான்னா நாம தான் தகுதியில் இருக்கிறோமா? 2வது புரட்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தியது படியுங்கள் அப்படின்னா, கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா. இந்த 2ம் ஒன்று சேரத்தான் பயணித்து வந்தது. கலாச்சாரமும் கல்வியும் ஒரு சேரத்தான் பயணித்து வந்தது. அதுக்கப்புறம் 2ம் பிரிக்கப்பட்டது. இது ஒன்றும் இந்த 2ம் இணைந்திருந்தால் அந்த சமுதாயத்தை சிதைக்க முடியாது என்பதால் எந்த சமூகத்தையும் கலாச்சாரத்தையும் கல்வியையும் பிரித்து விட்டால் சிதைத்துவிட முடியும் என்பதால் தான் சென்னை மாநகரம் மதராச பட்டணம் இல்லையா? மதரசாக்கள் நிறைந்த பட்டணம். அதனால் மதாரிஸ் என்ற பெயர் வந்தது. மதரசாவினுடைய பன்மை ரூரல் மதாரிஸ் அப்படின்னு. அதான் மெட்ராஸ் ஆட்சி. மதராஸ் மாகாணம் தான். அவ்வளவு கல்வி சாலைகள் இருந்தது. எந்த பெயரில்? மதரசாவின் பெயரில். அத்தனையும் அகற்றப்பட்டது, பிரிக்கப்பட்டது. ஒழுக்கமும் கல்வியும் ஒரு சேர இல்லை என்றால் அந்த கல்வியால் எந்த பயனும் விளையாது என்பதை மிக துல்லியமாகவே அவர்கள் தெரிந்து கொண்டார். அந்த ஒழுக்கத்தையும் கல்வியும் பிரிக்கணும்னா மதரசாவோட சேர்ந்திருந்தா சரி வராது. இன்னைக்கு நம்மளையும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அப்படி புரிந்திருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இதை காலையும் அதை மாலையுமாக தொடர்ந்து கொண்டு போக முடிந்து ஒரு காலம் இருந்துச்சு. அதிகாலை இறைமறை குர்ஆனோடு அன்றைய நாளின் துவக்கங்கள் அமைந்தது. பள்ளிக்கு செல்லவில்லை என்றால் பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு அனுப்புவதற்கு யோசிப்பார்கள். மதரசாக்கு போனியா ஓதனையான்னு கேட்பாங்க. இப்ப அதையும்
காலை நேரம் அதிகாலையிலே எங்க பிள்ளைகள் அங்க போக வேண்டி இருக்குன்னு சொல்லி பிரித்ததால் அதுவும் போச்சா? சரி, மாலை நேரமாவது கவனம் செலுத்துற மாதிரில பண்பற்றுவான் இல்லையா? அவங்க ஒரு கல்வியை மட்டும்தானே கற்றுக்கொள்ளணும், கலாச்சாரத்தை கற்றுக்க கூடாது. அன்னைக்கெல்லாம் நாம இந்த திறந்த தலைகளை பார்க்க முடியுமா? உங்களை இதுக்காக சொல்லல, இன்சல்ட் பண்ண சொல்லல, பார்க்க முடியுமா? உங்க காலத்துல இன்றைய காலத்துல பெருசா இருக்கிறீங்களா? நீங்க உங்க காலத்துல நீங்க பார்த்து விட்டீங்களா? பெரியவங்க முன்னால நடந்து விட்டீங்களா? ஏறெடுத்து கூட பார்க்காத காலம், கலாச்சாரம் பின்னி பிணைந்திருந்த அவங்க எல்லாம் கல்வியாளர் இல்லையா? கலாச்சாரத்தை நம்மை விட்டும் கலட்டுகிறார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டி இன்னைக்கு மொத்தமா கலட்டி நிறுத்த வைக்கிறார். நமக்கு எப்படி தொகையை கலட்டுறதோ, நம்ம ஆடைகள்ல அரைமுறையாக நிற்கிறதோ, அன்னைக்கெல்லாம் ஆப்ஷன்லாம் போட்டு பள்ளிக்கு வரமாட்டாங்க. இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்கிற காலமா போச்சு. அப்படி கூடாதா என்ன? அரகை சட்டு போட்டா இல்லைன்னா டிசைன் ஏதாவது போட்டிருந்தா தொழக்கூடாதா என்ன? மானத்தை மறைக்கிறது தான் நல்லது. அதான்ப்பா நீ பேசாம கோவணத்தோட அவன் தொப்புல இருந்து முட்டுக்கார வரைக்கும் தான் மறைக்கணும், அது வரைக்கும் மறைச்சுக்குவா. மற்றதெல்லாம் அலங்காரம் தானே. எதுக்குப்பா முழுசா போட்டு அரைகுறையா வர? பேசாம இங்கேருந்து ஒரு துணியை கட்டி முட்டை வரைக்கும் கட்டிக்க கட்டிட்டு வாங்க, முட்டமா வாழ யார் வாழன்னு சொன்னா? அதுதானே சரியத்து. நான் கரெக்டா பின்பற்ற போறேன், கட்டிட்டு வா நில்லு. அப்ப கேளு, என்ன சரியத்து இருக்குல்ல, நான் ஏதாச்சும் தொப்புல விட்டுக்காரங்க காட்டுறேன்னா என்ன நீங்க கேட்கறீங்கன்னு கேளுங்க. இப்ப நம்ம மனோ இச்சைக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்கிறோமே தவிர பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு பெருசா. அன்றைக்கு டர்க்கியை ஆட்சி செய்ததின் வெளிப்பாடுகள் நம் ஊர்களிலும் கூட பகுதி படித்ததா இல்லையா? நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, துருக்கி துப்பின்னு போட்டிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? எங்க வரைக்கும் வியாபிப்பு இருந்தது பாருங்க. அதனால புரட்சி என்பது இன்னைக்கு நாம கல்வி கலாச்சாரம் இந்த இரண்டையும் விட்டுட்டா முடிஞ்சு போச்சு. கிபி 612 சேரமான் பெருமான் அவர்களினுடைய அறிவுறுத்தலின் பெயரில் கொடுங்கலூரில் ஒரு பள்ளி கட்டப்பட்டது, இன்னும் அடையாளமாக இருக்கிறது. இந்தியாவுக்கும் இஸ்லாத்திற்குமான தொடர்பு என்பது இன்னும் பழமையானது என்று வரலாற்றை முழுமையாக ஆய்வு செய்கிற முன்னோர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய இடம் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த இலங்கையில் இறக்கப்பட்டார்கள். அவர்கள் பேசிய மொழி கூட தமிழ் என்ற அடையாளத்தையும் உள்வைப்பார்கள். எல்லா பெயருக்கும் சொந்தக்காரர்கள், எல்லா மொழிக்கும் சொந்தக்காரர்கள் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதவ நசுமா குண்டகான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவார். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான். இன்றைக்கு வருகிற எல்லா பாஷைகளும், அது வசந்த பாஷையா இருந்தாலும் சரி, அது இவன் சொல்ற நீச பாஷையா இருந்தாலும் சரி. என்னடா பாஷையில நீச பாஷை? பாஷையில் அப்படி ஒரு வகையா? எந்த பாஷையாக இருந்தாலும் சொல்லுங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசிய பாஷை தான். எங்கும் இந்திய அந்த பதிவுகளில் உள்ளது ஆதம் பாலம் தான். அதை ராமர் பாலமாக மாற்றிவிட்டார்கள். எல்லாம் மாற்றுறது தானே. சேது சமுத்திர திட்டம் என்றெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அருள் வாரிசு பிள்ளை ஷீத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயரால் தான் தொடங்கப்பட்டது. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெயர் தான் ஷேதாக மாறிவிட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம தலைமுறை கடந்த ஒரு 3வது சொந்தத்துல கேட்டாலே எத்தனை புள்ள அவளுக்குன்னா தெரியாது. அவங்க யாருன்னா மாமான மச்சானா கூட தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட பிள்ளைய பத்தியா தெரிய போட்டு எவ்வளவு இருக்கிறது. எனவே நாம் சீரான முறையில் நமது கல்வியையும் கலாச்சாரத்தையும் சரியாக பாதுகாத்துக் கொண்டால் எவனும் நம்மை சிதைக்க முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு தகுந்த பாடங்களை புகட்டுவார்கள். இஸ்லாம் வேறெடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த வெறித்தனமான விஷயங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து சீரான ஆட்சியாளர்களை அல்லாஹ் நிலைப்படுத்தி தருவார்கள். வரலாற்றை அழித்து விட்டால் வாழ்விடத்தையே தூக்கிவிடலாம் என்று துடிக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவன் புறத்திலிருந்து அவன் குதிரத்தால் சரியான பாடத்தை புகட்டுவார்கள்.
அதற்கு நம்மிடமிருந்தும் சில மாற்றங்கள் உருவாக வேண்டும். அது கல்வி, கலாச்சாரம் இரண்டையும் எந்த காரணத்திலேயும் நாம் அதை நழுவவிட்டு விடாமல் பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் நமக்கு துணை நிற்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏற்கனவே நாம் தகவல் தெரிவிப்பதை போன்று இன்ஷா அல்லாஹ் இந்த இதன் மூலமாக மின்சாரத்தை சூரிய வெளிச்சத்தின் மூலமாக, சோலார் சிஸ்டத்தின் மூலமாக அதை எடுப்பதற்காக முயற்சி எடுக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்கான செலவுகள் 13 லட்சத்தை தாண்டி நிற்கிறது. நீங்கள் பெரிய தொகை அப்படி என்று நினைக்கிற வேண்டாம். உங்களால் முடிந்த உங்கள் குடும்பங்கள், உங்களுடைய நிறுவனங்கள், நாங்கள் ஒரு பகுதியை பொறுப்படுத்திக் கொள்கிறோம் என்று ஒரு பேனலுக்கான பொறுப்பை எடுத்துக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அலுவலகத்தை அணுகுங்கள், அதற்கு துணை நில்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் செல்வங்கள் இறை இல்லத்தினுடைய குழிகளாக, அதனுடைய இந்த வடிவங்களாக அமையட்டும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. அல்லாஹ் நமது செல்வங்களை பயனுள்ளதாக ஆக்கி வருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.